फ्रेंड्स मिस्पा टीवीएस ஷோரூம்ல இருந்து மகா நம்ம இன்னைக்கு பார்க்க போற மாடல் வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் பத்தி பார்க்க போறோம். அதுல 4 வேரியன்ட் உண்டு. SMW ட்ரம் அலாய், SXC ட்ரம், SXC டிஸ்க். இதுல இன்னைக்கு பார்க்க போற மாடல் டாப் மாடல். வாங்க பார்க்கலாம். SXC டிஸ்க்ல வந்து ஸ்டார்லைட் ப்ளூ கலர் பத்தி பார்க்க போறோம். இது வந்து டியூப்லெஸ் டயர் கொடுத்திருக்காங்க, அலாய் வீல் கொடுத்திருக்காங்க, ரோட்டோ பெட்டல் டிஸ்க் கொடுத்திருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் DRL வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி லேம்ப் கொடுத்திருக்காங்க. இன்ஃபினிட்டி லேம்ப்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் LED லைட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கார்ல உள்ள மாதிரி ஹசார்ட் லைட், உங்களுக்கு பார்க்கிங் லைட் 4 இண்டிகேட்டருமே எரியும். சைடு இண்டிகேட்டர் போட்டீங்கன்னா 20 செகண்ட்ஸ் அண்ட் 100 மீட்டர்ஸ்ல வந்து அதுவாவே ஆட்டோ கட் ஆஃப் ஆகும். அதே மாதிரி ஹை ஸ்பீட்ல போய், அதாவது சடன் பிரேக் பிடிக்கும் போதும் இந்த 4 இண்டிகேட்டர் எரியும். பிறகு LED லைட்ல வந்து உங்களுக்கு ஹெட்லைட் கொடுத்திருக்காங்க. இதோட நேம் வந்து ஃபாலோ மீ ஹெட் லேம்ப்னு சொல்லுவாங்க. இப்போ வெஹிக்கிள வந்து எங்கேயாவது நிப்பாட்டுறீங்க இல்ல வீட்டுல போய் ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா 20 செகண்ட்ஸ்க்கு கீ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் 20 செகண்ட்ஸ்க்கு எரியும். இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டைலிஷ் அண்ட் லுக்குக்காக உங்களுக்கு வந்து பியானோ பிளாக் பினிஷ். பியானோ பிளாக் பினிஷிங்னா உங்களுக்கு பியானோல வந்து ஒயிட் கீ பிளாக் கீ அந்த மாதிரி இருக்கும். அது மாடிஃபிகேஷனுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் மீட்டர், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மீட்டர். நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் 110ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மீட்டர் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து என்னெல்லாம் தெரியும்னா உங்களுக்கு டைம் பார்த்துக்கலாம். எக்கோ மோட், பவர் மோடுன்னு 2 மோட் ஆப்ஷன் உண்டு. எக்கோ மோட், பவர் மோட் அப்படின்னா, எக்கோ மோட்னா நீங்க வந்து மைலேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 40-45 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க அப்படின்னா எக்கோ மோட்லயே இருக்கும். அது நம்ம த்ராட்டல் இருக்கிறத பொறுத்து தான். அதுக்கப்புறம் அது மைலேஜ் பர்பஸ்க்காக. பவர் மோடுக்கு நீங்க வந்து மாறும்போது, அதாவது 50 கிலோமீட்டர் ஸ்பீடுல போறீங்க அப்படின்னா பவர் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே மாறும். ஸோ உங்களுக்கு பிக்கப் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து எக்கானமி மெத்தட் கொடுத்திருக்காங்க. எப்படின்னா ரியல் டைம் ஃபியூயல் எக்கானமி, ஆவரேஜ் ஃபியூயல் எக்கானமி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ரியல் டைம் ஃபியூயல் எக்கானமினா இங்க இருந்து நம்ம திருநெல்வேலிக்கோ ஏதோ ஒரு ஊருக்கு போறோம்னா அந்த வேலையே நீங்க வந்து மைலேஜ் பாத்துக்கலாம், எவ்வளவு மைலேஜ் கிடைக்குன்னு. ஆவரேஜ் ஃபியூயல் எக்கானமினா நீங்க போயிட்டு வந்துட்டு மொத்தமா எவ்வளவு மைலேஜ் கிடைக்குதுங்கிறத இதுலயே பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரிப் ஆப்ஷன் உண்டு. ட்ரிப் A, ட்ரிப் B, ட்ரிப் F, இன்னும் 3 ஆப்ஷன்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் ரேஞ்ச், எவ்வளோ ரேஞ்சுக்கு நீங்க ஓட்டிக்கலாம், எவ்வளவு பெட்ரோலுக்கு அதையும் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் சர்வீஸ் சிம்பிள் வந்துடும், உங்களுக்கு சர்வீஸ் சிம்பிள் வரும். இல்ல என்னன்னா நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர்ல வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதனால என்ன யூசஸ்னா கால்ஸ் பாத்துக்கலாம், மெசேஜஸ் பாத்துக்கலாம், நேவிகேஷன் உண்டு, வாய்ஸ் அசிஸ்டடும் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க ஹெட்செட் போட்டுட்டு வாய்ஸ் கமெண்ட் குடிக்கிறீங்க, இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் கமெண்ட் குடிக்கிறீங்கன்னா அதுவாவே இதாகும். அதுக்கப்புறம் பாஸ் லைட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் என்னன்னா இன்டெலிகோ சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இன்டெலிகோ எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா செல்ஃப் அதிகமா நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மெத்தட் இருந்துச்சுன்னா. என்னன்னா எங்கேயாவது ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா 7 செகண்ட்ஸ்ல வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் ஆஃப் ஆகும். அப்ப நீங்க வந்து பிரேக் பிடிச்சு த்ராட்டில் கொடுத்தாலே போதும், செல்ஃப் ஸ்விட்ச் நீங்க வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஃபியூயல் கேஜஸும் உங்களுக்கு வந்துடும் இதுல. அதுக்கப்புறம் சைட் ஸ்டாண்ட் நோட்டிபிகேஷனும் இதுல வந்துடும். அதுக்கப்புறம் ஆல் இன் ஒன் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இதுலயே வந்து நீங்க சீட்டையும் ஓபன் பண்ணிக்கலாம், பிளஸ் ஃபியூயல் டேங்கையும் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட்ல ஆல் இன் ஒன் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஃபியூயல் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்துடும். 5.1 லிட்டர்ஸ்ல ஃபியூயல் டேங்க் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கீ பக்கத்துலயே உங்களுக்கு வந்து சார்ஜிங் பாயிண்டும் கொடுத்திருக்காங்க. இப்போ லாங்ல எல்லாம் எங்கேயும் போறீங்க அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 2 லிட்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து போர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹேண்ட் ஹோல்டர் கொடுத்திருக்காங்க, ஏதாவது திங்ஸ் ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னா இதுலயே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெக் ஸ்பேஸ் வந்து நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் 110ல லெக் ஸ்பேஸ் அதிகமாவே இருக்கும். இந்த மாடல் வந்த புதுசுல இதுல வந்து சிலிண்டர் வச்சுட்டு, கேரளா அந்த சைடு வந்து சிலிண்டர் வச்சு லெக் ஸ்பேஸ்